இன்றைக்கி 9ஆம் வகுப்பு 3வது பாடத்தில் இருக்க பார்ட் 2 நம்ம வந்து நேற்று வந்து இது பார்த்தோம், தொல்காப்பியம். அதில் வந்து சேர சோழ பாண்டியர்கள் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து மகாவம்சம்னா என்ன, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. பார்ட் 1ல் எங்கெங்கே வந்து நாணயங்கள் கிடச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தோம். தொடக்க கால தமிழ் சமூக பண்பாட்டில் வந்து என்னென்ன பார்த்தோம் நேற்று அப்படின்ட்டு ஒரு ரீகால் பண்ணிட்டு போயிடலாமா. இருங்க. தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இந்த லெசனில் நேற்று எந்த பற்றிலாம் படித்தோம் அப்படின்னா, தமிழில் வந்து முதல்ல இதை வரி வடிவத்துக்கு பேர் வந்து தமிழ் பிராமின்னு படித்தோம். தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள், அதில் வந்து இலக்கியங்கள், கல்வெட்டுக்கள் இதெல்லாம் பார்த்தோம். அதில் வந்து செவ்வியல் இலக்கியம்னு எது சொல்கிறோன்னா தொல்காப்பியம், 17 மேல் கணக்கு, 17 கீழ் கணக்கு, 50 காப்பியங்கள் அதெல்லாம் பற்றி படித்தோம். அப்புறம் தொல்காப்பியத்தை எழுதுறது யார், அதில் வந்து வாழ்வியலுக்கான இலக்கணத்தையும் முதல் 2 பகுதியும் இலக்கணத்தையும், அப்புறம் 3வது பகுதியிலேருந்து வந்து மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தையும் வர இருக்கிறதுன்னு படித்தோம். அப்புறம் 10 பாட்டு, 8 தொகை, 17 மேல் கணக்கு வந்து காலத்தால் முந்தியவை, 17 கீழ்கணக்கு வந்து காலத்தால் பிந்தியவைன்னு படித்தோம். அப்புறம் 8 தொகை நூல்கள் என்னென்ன, 10 பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்றத படித்தோம். அப்புறம் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா திருக்குறள், இந்த அறநூல்கள் எல்லாமே வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் வரும்னு பார்த்தோம். அப்புறம் 50 காப்பியங்கள் என்னென்னு பார்த்தோம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகாசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இதெல்லாம். அப்புறம் கல்வெட்டு சான்றுகள் வந்து தமிழகத்தில் எங்கெங்கே கிடச்சிருக்கு அது மாதிரி பார்த்தோம். தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் வந்து எங்கெங்கே கிடச்சிருக்கு, அதுக்கு வந்து அந்த மழைநீர் வழிந்து வெளியேற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து கொடுங்கை அல்லது வாரி போட்டு செதுக்கியிருப்பாங்க. அதுக்கு கீழே தான் வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள், கல்வெட்டுக்கள் வந்து நிறையா செதுக்கியிருக்காங்க. இந்த சமண துறவிகள் இருந்த குகைகளில் வந்து நிறைய இந்த மாதிரி கிடச்சிருக்குன்னு படித்தோம். அது வந்து மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரசலூர், கொங்கர், புளியங்குளம், அப்புறம் ஜாம்பை, மதுரை இதிலெல்லாம் கூட இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு கிடச்சிருக்குன்னு படித்தோம். ஜாம்பை சொல்லிட்டு ஜம்பை, மதுரை. அடுத்தது வந்து அரசலூரில் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டு கிடச்சிருக்கு. அப்புறம் தமிழ் பாறை படுக்கை மாதிரி வந்து கொடுங்கை, புலியூங்குளத்தில் கிடச்சிருக்கு. அடுத்தது நடுக்கற்கள், முதல்ல வந்து சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி வந்து நடுக்கற்கள் இடும்போது அதில் வந்து உருவமோ இதை பொறிச்சிருக்க மாட்டாங்க. போர் வீரத்துலேயும் ஆணிரை கவரும் சட்டைகள் வந்து வீரமரணம் அடைந்தவங்களுக்கு நடுக்கற்கள் வைக்கிற பழக்கம் இருந்தது. ஆனால் அதில் வந்து உருவம் அந்த மாதிரி எதுவும் பொறிச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் இது வந்து எங்கே கிடச்சிருக்கோம், தேனி மாவட்டத்தின் புளியமான் கோம்பை, தாதம்பட்டி, புதுக்கோட்டை பொற்பனை கோட்டை அதில் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தோம். அதில் வந்து சங்க காலத்தை சார்ந்த நடுக்கற்கள் வந்து உருவம் அல்லது சிலைகள் காணப்படவில்லை. எதில் வந்து உருவம் சிலைகள்லாம் இருக்கோ சங்க காலத்துக்கு பின்னாடி வந்து அதில் தான் வந்து உருவம் சிலைகள்லாம் இருக்குது. சங்க காலத்திற்கு பிறகும் பல்லவர் காலத்தில் நடைபெற்ற நடுக்கற்கள் வந்து முல்லைநில பகுதிகள் வந்து நிறையா இருக்குன்னு பார்த்தோம். அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் என்ற ஊரை சுற்றியுள்ள பகுதியில் வந்து நிறையா கிடச்சிருக்குன்னு பார்த்தோம். அதில் வந்து வீரர்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்டு கூட காணப்படுதுன்னு பார்த்தோம். புலிமான் கோம்பை நடுக்கற்கள், தேனி மாவட்டம் புலிமான் கோம்பை தான் புலிமான் இருக்குது. இது வந்து 2006ஆம் ஆண்டு வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கூடிய அரிய நடுகர்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதில் வந்து கூடலூர், ஆக்கோல், பெடு தீயன் அந்தவன் கல் அப்படின்னு போட்டிருக்காமா. கூடலூரில் ஆணிரைக்கு வந்தபோது நடந்த பூசலில் கொல்லப்பட்ட தீயன் அந்தவனின் கல் புலிமான் கோம்பையில் இருந்த கல்வெட்டில் அது மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து சுடுமண் கால எழுத்து பொறிப்புகள் எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அரிக்குமேடு, அழகன் குளம், கொடுமணல், கீழடி இந்த பகுதியில் கிடச்சிருக்கு. அப்புறம் எகிப்து நாட்டில் வந்து பெரேனிக்கா,
குசேலர் காதிம் என்ற இடத்துலையும், ஓமன் நாட்டில் வந்து கோர் கோரின்ற இடத்துலையும் சுடுமண் கலங்கள் வந்து எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டு காணப்படுதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி அழகன் குளத்தில் கடத்த சுடுமண் காலத்தில் வந்து கப்பல் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. பிராகிருதம் வந்து யாருடைய காலத்தில் வந்து ஆட்சி மொழியாக இருந்ததுன்னு பார்த்தா, பேசப்பட்ட மொழின்னு பார்த்தா மௌரியர் காலத்தில். ஸோ நிறைய இதில் வந்து பிராகிரமும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து காணப்படுது கல்வெட்டுக்கள்லாம் சொல்கிறாங்க. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் பொதுமக்களால் பேசப்பட்ட மொழி வந்து பிராகிருதம். அப்புறம் இந்த உரைகிணறை வந்து அரிக்கமேடு, இந்த உரைகிணறு கிடச்சிருக்கு. உரைகிணறு வந்து பண்டைய காலத்தில் வந்து ஒரு துறைமுக நகரமாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் அரிக்கமேடு, அழகன்குளம், கீழடி, கொடுமணல், உறையூர், கரூர், காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, வசவசமுத்திரம், கேரளத்தில் பட்டணத்திட்டம் மேற்கொண்ட சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைக்கான பல வகையான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. அரிக்கமேட்டில் வந்து உரைகிணறு கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து யார் யார் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, பிரிட்டனை சேர்ந்த சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர் அப்படின்றவரோ, ஃப்ரான்ஸை சேர்ந்த ஜேஎம் கசால்ன்றவரோ, இந்தியாவை சேர்ந்த ஏ கோஷ் கிருஷ்ணதேவான்றவங்களும் வந்து அரிக்கமேட்டில் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க. அங்கே வந்து என்னென்ன கிடச்சிருக்கு, சரக்கு கிடங்கு, தொட்டிகள், உரைகிணறு. உரைகிணறு எங்கே கிடச்சதுன்னு கேட்பாங்க, அரிக்கமேடில் தான் வந்து உரைகிணறு. இந்த சுடுமண் களம் எங்கே கிடச்சிருக்கு கேட்பாங்க, அது வந்து அழகன் குளமா, அழகன் குளம். உரைகிணறு வந்து அரிக்கமேடு. இந்திய தொல்லியல் துறை, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐ. இந்திய புதையல் சட்டம் எப்போ வந்ததுன்னு பார்த்தா 1878. பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூல சட்டம் வந்து 1972. புதையல் சட்டம் 1878. கலை கருவூல சட்டம் வந்து 1972. நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் வந்து 1958. புடைப்பு மணிகளுக்கு வந்து என்ன பேர்னா கேமியோ. செதுக்கு வேலைப்பாடு கொண்ட பொருட்களுக்கு என்ன பேர்னா இன்டாக்லியோ. அது வந்து உள்ள குழி மாதிரி இருக்கும். புடைப்பு மணிகள் மேலே புடைப்பாக இருக்கும் போல இருக்கும். புடைப்பு மணிகள் கேமியோன்றது வந்து விலை உயர்ந்த நவமணிகளின் மேற்புறத்தில் வேலைப்பாடு மிக்க உருவங்கள் செதுக்கப்படும். ஸோ மேற்புறத்தில். இன்டாக்லியோன்றது வந்து செதுக்கு வேலைப்பாடுடைய பொருட்களில் உருவங்கள் உட்குழிவாக செதுக்கப்பட்டிருக்கும். சரியா? அடுத்தது நாணயங்களை வந்து சங்க காலத்தில் தான் முதலாக பயன்படுத்தியிருக்காங்க. சேர சோழ பாண்டிய அரசோட நாணயங்கள் வந்து முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்களாக சங்ககாலம் குறித்தார்னு கூட நம்மளுக்கு உதவுதுன்னு பார்த்தோம். இது வந்து எங்கெங்கே கிடச்சிருக்கா, கொடுமணல், போடிநாயக்கனூர்லாம் வந்து முத்திரை பதித்த நாணயங்கள் கிடச்சிருக்கு. புதுக்கோட்டை பற்றி ரோமானிய நாணயங்கள் நிறையா கிடச்சிருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் அழகன் குளம், கரூர், மதுரை ஆகிய இடங்கள் வந்து கிடச்சிருக்கின்றன. இது வந்து மதிப்புயர் செல்வமாகவும் நாணயங்கள் பாதுகாக்கப்பட்டன. ட்ரெஷராக இருந்திருக்கு. கட்டி வடிவிலான இன்காட்ஸ், தங்க வெளிப்புற மதிப்புமிக்க உலோகங்களை வந்து புல்லியன் அப்படின்னு சொல்கிறோம். தொடக்க காலத்தில் இந்தியாவில் முத்திரை பொறுத்த நாணயங்களே பயன்படுத்தப்பட்டன. எண்ணற்ற வெளியில் செய்யப்பட்டதில் வந்து எண்ணற்ற குறியீடுகள், முத்திரைகள் பொறிக்கப்பட்டன. அப்புறம் வந்து எந்தெந்த இதில் வந்து தமிழ் அல்லாத பிற மொழி சான்றுகளும் வெளிநாட்டில குறிப்புகளும் நம்ம தமிழ் சமூகத்தை அறிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ பயன்படுதுன்னு பார்த்தா, முதல்ல வந்து அர்த்த சாஸ்திரம். மௌரியர் காலத்தில் வந்த கௌடல்யர், சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. பாண்டிய காவடகா என்ற நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக இருக்கலாம். ஸோ இந்த பாண்டிய காவாடகா
அப்படின்றது வந்து எதில் இருக்குது, அர்த்த சாஸ்திரத்தில் இருக்குது. அதை எழுதுறது கௌண்டில்யர் என்ற சாணக்கியர் மௌரியர் காலத்தில். அதாவது பாண்டிய நாட்டை பற்றி சொல்லியிருக்கின்றாரு. அடுத்து மகாவம்சம்ன்றது இலகியின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம். அது எந்த மொழியில் எழுதுனா பாலி மொழி. இது வந்து தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்த வணிகர்கள் குறித்து, குதிரை வணிகர்கள் குறித்து முன்னூல் வந்து சொல்கிறதாம். அடுத்தது வரலாற்று நிகழ்வுகளை கால வரிசையில் விவரிக்கும் குறிப்பு வந்து வரலாற்று குறிப்பு, கிரானிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற இது வந்து என்ன சொல்கிறோம், கடல் வழிகாட்டி. எரித்ரியன் அப்படின்றது வந்து செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பை வந்து எரித்ரியன் சொல்கிறாங்க. இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு தெரியல. அது வந்து கடல் வழிகாட்டியாக இருந்திருக்கு. எகிப்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வர்றதுன்றதை பற்றி அதில் சொல்லியிருக்கு. எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ்ன்றது வந்து கடல் வழிகாட்டி. எரித்ரியன் அப்படின்றது செங்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்பு. அதில் வந்து முசிறி, தொண்டி, குமரி, கொர்க்கை ஆகிய சங்ககால துறைமுகப்பட்டினம் குறித்தும் சேரபாண்டிய அரசர்கள் குறித்தும் நூல் குறிப்புகள் உள்ளன. சரியா? அடுத்தது பிளினியின் இயற்கை வரலாறு அப்படின்ற புத்தகமும் வந்து நம்ம தென்னிந்திய தமிழக சமுதாயத்தை பற்றி சொல்லுது. ரோமானியரான மூத்த பிளினி என்பவர் இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதினார். இது கேட்பாங்க, இயற்கை வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? ரோமானியரான மூத்த பிளினி. இது வந்து எந்த இதில் எழுதிருக்குன்னா லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. இதில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரோமானிய பேரரசின் இயற்கை வளம், அப்புறம் வந்து அவங்க வந்து மிளகு வணிகம் குறித்து. பிளினி வந்து வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் ஓசாலிஸ் என்ற துறைமுகத்திலிருந்து பருவக்காற்று சரியாக வீசினால் 40 நாளில் வந்து இந்தியாவை அடைந்து விடலாம் அப்படின்ற இந்த பிளினியோட புக்கில் தான் இருக்குது. ஓசாலிஸ். அப்புறம் வந்து அவங்க வந்து எப்படி வந்து மிளகை நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போனாங்க, அதனால ரோமானிய பேரரசுக்கு எவ்வளவு வந்து நஷ்டம் ஏற்பட்டதுன்றதை பற்றிலாம் அந்த பிளினி எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து கேரள கடற்கரையில் பக்காரே துறைமுகத்தை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மதுரை பாண்டிய மன்னனை குறித்தும் அந்த இயற்கை வரலாறு புக்கில் பிளினி எழுதியிருக்காரு. சரியா? பக்காரே துறைமுகம். அந்த துறைமுகத்துக்கு இப்போ என்ன பேருன்னு தெரியலையாமா. அடுத்தது தாலமியின் புவியியல் வரலாறுன்ற புக் எழுதுறது வந்து பிளினி, இயற்கை வரலாறு. புவியியல்ன்ற புக் எழுதுறது வந்து தாலமி. இவர் வந்து ரோமானிய பேரரசு 2ஆம் நூற்றாண்டிலேயே ரோமானிய பேரரசின் புவியியல் அமைப்பு பற்றி தான் சொல்லியிருக்காரு. நிலப்படம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. காவிரி பூம்பட்டினத்தை வந்து காவிரி செம்போரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரி பூம்பட்டினம் காவிரி செம்போரியம், கொர்க்கை வந்து கொர்க்கோய், கன்னியாகுமரி வந்து கொமாரியா, முசிறி வந்து முசிறிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில். சரியா? அடுத்தது வந்து பியூட்டிங்கேரியன் அட்டவணை. இது வந்து சாலைகளை பற்றி ரோமானிய பேரரசோட சாலைகள் குறித்த விளக்கமான நிலப்படம். கடல் வழிகாட்டினா எரித்ரியன் ஆஃப் பெரிப்ளஸ் போடுறோம். சாலை வழிகாட்டினா பியூட்டிங்கேரியன் அட்டவணை. சரியா? இதில் பண்டைய தமிழகம் முசிறி துறைமுகமும் மேலும் பல இலக்கணங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. ஸோ அதில் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கு இலங்கை தீவை வந்து டேப்ரோபேன் எனவும். இது கேட்பாங்க, இந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணையில் வந்து இலங்கை தீவு என்னன்னு சொல்லியிருக்காங்க, டேப்ரோபேன். முசிறி வந்து முசிரியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வியன்னா பாப்பிரஸ் என்பது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரேக்க ஆவணம். இதில் முசிரியஸ் நடைபெற்ற வணிக தொடர்பான குறிப்பு உள்ளது. சரியா? ஆஸ்திரிய நாட்டின் தலைநகரான வியன்னாவில் வந்து தேசிய நூல் இணைக்கப்பட்ட பாப்பிரஸ் அருங்காட்சியகத்தில் வந்து இதை வச்சுருக்காங்க. இப்போ கிரேக்க ஆவணம். இரு வணிகர்களுக்கிடையான எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கையாகும். ஹெர்மோபோலன் என்ற பெயருடைய கப்பல் ரோமானியருக்கு எதிரான மிளகு, தங்கம் போன்ற சரக்குகள் கொடுத்த பட்டியல் இந்த ஆவணங்கள் காணப்படுகிறது. ஹெர்மோபோலன் அப்படின்ற கப்பலை பற்றி அதில் சொல்லியிருக்கு. அது பாப்பிரஸ் என்ற எகிப்தில் பாப்பிரஸ் என்ற நாளில் சேர்க்கப்பட்ட தாள், அதை வந்து எழுதுவதற்கு பழங்காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த கால முறைமை. சங்க காலத்தை கால வரையறை செய்வதில் அறிஞர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. 3ஆம் நூற்றாண்டுக்கும் பொதுவான 3ஆம் நூற்றாண்டு நடைபெற்ற காலத்தை சேர்ந்தவங்க பெருவாரியான கழிப்படி திருமணம். அசோகருடைய கல்வெட்டுக்களில் வந்து யாரை பற்றி இருக்குது அப்படின்னா சேர சோழ பாண்டிய மன்னர்கள் குறித்த தகவல்கள் இருக்குது. தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கிரேக்க ரோமானிய கால வரம்பை உறுதிப்படுத்துகிறது. சங்க செய்யுள்கள் வரலாற்று தொடக்க காலத்தில்
இயற்றப்பட்டவை எனவும் பின்னரே அவை தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டவை எனவும் கருதப்படுகிறது. அசோகரின் கல்வெட்டுகளில் பயன்படுத்திய பிராமி வடிவத்திற்கு வந்து என்ன பேருனா அசோகன் பிராமி. சரியா? ஸோ இந்த 3.2 நம்ம டீட்டெயில்டாக படிக்கணும். இப்போ வந்து நம்ம பார்ட் 1ஓட ஷார்ட் வீடியோ பார்த்தோம். சரிங்களா? இப்போ வந்து பார்ட் 2ஓட டீட்டெயில்டு வீடியோ நெக்ஸ்ட். ஓகேப்பா, தேங்க்யூ.